அனைவருக்கும் வணக்கம். தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய புலனாய்வு புலி என்று கருதி கொண்டு சவுக்கு மீடியா என்ற ஒரு யூடியூப் சேனலை நடத்தி கொண்டிருந்த சவுக்கு சங்கர் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சவுக்கு சங்கர் நம்ம ஒரு டுபாக்கூர் சங்கர்னு சொல்லலாம். ஏன்னா இந்த சவுக்கு சங்கர் அந்த நபருக்கு பார்த்தீங்கன்னா உண்மையை பேசக்கூடிய பழக்கம் அப்படின்றது சுத்தமாகவே கிடையாது. எப்போவுமே பொய், வதந்தி, அவதூறு, ஆபாசம் இந்த மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருப்பாப்புல. இப்போ நம்மெல்லாம் ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு தகுந்த ஆதாரத்தோடையும் அதுக்கு தகுந்த காணொலிகளோடையோ அதுக்கு ஒரு ப்ரூஃபை நம்ம அட்டாச் பண்ணி அது சம்மந்தமாக தான் பேசுவோன்னு வைங்களேன். ஆனால் சவுக்கு சங்கர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, ஆதாரமே இருக்காது. அப்படியே பப்பரப்பான்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுவார். அதுலேயும் உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் ஒரு கேஸு, ஸ்ரீமதி அப்படின்ற ஒரு பொண்ணு இறந்தாங்க. அந்த பொண்ணு இறந்தப்போ இந்த சவுக்கு சங்கர் பேசின கருத்துக்களும் அந்த பொண்ணை பற்றியும் அந்த பொண்ணுடைய அம்மாவை பற்றியோ என்னெல்லாம் தரக்குறைவாக பேசி எவ்வளோ ஆபாசம், அந்த பொண்ணு லவ் ஃபெயிலியரில் இறந்துருக்கோங்க அப்படி இப்படின்லாம் ரொம்ப மோசமான கருத்துக்களெல்லாம் அந்த நபர் சொல்லியிருந்தாப்புல. அது எல்லாரும் பார்த்துருப்பீங்க. ஒரு அடிப்படையான மனசாட்சி, ஒரு நேர்மை அப்படின்ற எதுவுமே இந்த நபர்கிட்ட நம்ம கொஞ்சம் கூட பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு கீழ்த்தரமான ஒரு நபர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். என்ன டிசைனாக கதை விட்டுட்டு இருக்கிறீங்க, நானும் பார்க்குறேன் சார். நீங்கள் சொன்னது நடந்திருக்கு இல்லை நடக்க போகுதுன்றதுனால நீங்கள் ஒரு ரொம்ப கூலா பேசுறீங்களா சார்? பட் ஒரு உயிர் போயிருச்சு இல்லை சார்? ஏன் துடிக்கிறீங்க இப்படி? உயிர் டெய்லி போயிட்டு தான் இருக்குதா? எத்தனை உயிர் போகுது? ஸ்ரீமதி உயிர் போயிடுச்சு, அவங்க அம்மாவே சாவல, நீங்க எங்க சாவறீங்க? என் தங்கத்தை நாங்க இழந்து தவிச்சிட்டு இருக்கிறோம் சார். இப்போ இந்த டுபாக்கூர் சங்கர் எதுக்கு கைது செய்யப்பட்டிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புருஷோத்தமன் அப்படின்ற ஒரு சினிமா தயாரிப்பாளருங்க. அவரை பற்றி ஒரு காணொலியில் அவதூறா கொச்சியா பேசியிருக்காருங்க. அந்த புருஷோத்தமன் அப்படின்ற அந்த சினிமா தயாரிப்பாளர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு இந்த காணொலியை நான் டெலீட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு 10 லட்ச ரூபா கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காப்புல. அது மட்டும் இல்லாமல் இவருடைய சவுக்கு சங்கருடைய ஆஃபீஸுக்கு வர வச்சு இவருடைய டீம்மேட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களோட சேர்ந்து அந்த புருஷோத்தமன் அப்படின்ற நபரை தாக்கி அவர்கிட்ட கையில் இருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பறிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதை தொடர்ந்து அந்த புருஷோத்தமன் அப்படின்ற நபர் காவல் நிலையத்தில் புகார் அளித்து அதுக்காக தான் இப்போ இவரை சவுக்கு சங்கரை கைது பண்ணியிருக்காங்க. இந்த சவுக்கு சங்கருடைய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 2 பேர் இருப்பாங்க அவர் கூடவே, இந்த தலையாட்டி பொம்மைகள் மாதிரி அப்படின்லாம் பேசிக்கிட்டு 2 பேர் இருப்பாங்க. ஒன்று மாலதி அப்படின்ற ஒரு பெண் இருப்பாங்க, இன்னொன்று நிதிஷ் அப்படின்ற ஒரு சின்ன பையன் ஒருத்தர் இருப்பார். அந்த நிதிஷ் என்ற நபர் இருக்கார் இல்லையா, அவர் மூலியமாக ஒரு 94,000 ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த வாங்கின ஸ்க்ரீன்ஷாட்டை நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு 90,000 ரூபா அப்படின்றது தனியாக வந்திருக்கு, இன்னொரு 4,000 ரூபா தனியாக வந்திருக்குங்க. இப்போ சவுக்கு சங்கரை ஆதரிக்கக்கூடிய பாஜக சங்கிகள், அதிமுக அடிமைகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி யாரோ ஒருத்தவங்களை வச்சு காசு போட வச்சு சவுக்கு சங்கர் மேலே அபாண்டமாக பொய் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இந்த மாதிரி வேணும்னே கைது பண்ணுறாங்க, இது பொய்யான குற்றச்சாட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. சவுக்கு சங்கருடைய டீமில் வேலை பார்க்கக்கூடிய அந்த நிதிஷ் அப்படின்ற அந்த பையனுடைய மொபைல் நம்பர் என்ன பெரிய பிரபலமான ஒரு நபருடைய நம்பரா அப்படி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்க. இவங்க கொடுக்காம எப்படி அந்த பையனுடைய நம்பர் வேற ஆட்களுக்கு தெரியும்? நிதிஷுக்கு நேற்று ஜிபேல 94,000 ரூபாய் பணம் வந்துச்சு. யார் வந்துச்சு என்னன்றதை விசாரிச்சுட்டு இருக்கிறதுக்குள்ள நானும் மிரட்டி 94,000 எம்ப்ளாயி மூலமா வாங்கினேன்ட்டு ஒரு பிரச்சனை கம்ப்ளைண்ட் வாங்கி பண்ணியிருக்காங்க. அனானிமஸா இது போல ஜிபேல அனுப்பி பண்ண முடியுன்றத அது மூலமா 94,000 ரூபா வந்திருக்கு. இவர் மிரட்டவே இல்லையா, மிரட்டாமலே வாங்கியிருக்காராமா அந்த காசை. அப்படியே பார்த்தாலும் இப்போ யாருன்னே தெரியாத ஆள் நமக்கு காசு அனுப்புகிறாங்கன்னு வைங்களேன், நம்ம அதை நம்ம அக்கௌண்ட்டில் வச்சுக்கிட்டா இருப்போம். நம்ம அந்த காசை திருப்பி அவங்களுக்கு அனுப்ப பார்ப்போம்ல. ஆனால் இவர் அனுப்பலைங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவங்க மிரட்டி தான் வாங்கியிருக்காங்க. காவல்துறையினர் அவருடைய வீட்டுக்கு போய் அவரை கைது பண்ண போகிறப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே கதவை பூட்டிட்டு உட்காந்துருக்காப்புலங்க. கதவை திறந்து வெளியவே வரமாட்டேங்கிறாப்புலாங்க. இப்போ எந்த கள்ளம் கபடம் இல்லாதவர், நான் எந்த தவறும் செய்யாதவன் அப்படின்னா தைரியமாக போய் ஃபேஸ் பண்ணலாம்ல. கதவை பூட்டிக்கிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறதற்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கதவை பூட்டிக்கிட்டு இருந்தால் காவல்துறையினர் என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டிப்பாக உடச்சிட்டு உள்ளே போவாங்க. அதை தான் பண்ணியிருக்காங்க. கதவை உடச்சிட்டு உள்ளே போகிறப்போ என்னாகும், உள்ளேருந்து ஆள் செட் பண்ணி வீடியோ எடுத்து வச்சுருக்கார். உள்ளேருந்து வீடியோ எடுத்து அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா, அது மூலியமாக ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணுறது. பாருங்கள் என்னெல்லாம் பண்ணுறாங்க, அராஜகம் பாருங்கள், அத்துமீறாங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி வேணும்னே ஒரு நரேட்டிவை செட் பண்ணுறதுக்காக தான் கதவு பூட்டிக்கிட்டு உள்ளே இருக்காப்புல. பாருங்கள், தமிழ்நாடு அரசு கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக இருக்குது. ஒரு ஆளுங்கட்சியை விமர்சனமே பண்ணக்கூடாது, யாருமே எதிராக எதுவுமே பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு ஒரு நரேட்டிவை செட் பண்ணலாம் இல்லையா அப்படி பண்ணுறப்போ. ஆனால் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் எத்தனை பேர் ஆளுங்கட்சிக்கு எதிரான விமர்சனங்களையும் எதிரான காணொலிகளையும் எவ்வளோ பேர் போடுறாங்க. நாகரிகமான முறையில் ஆதாரத்தோடு போட்டால் அதில் எந்த சிக்கலும் வரப்போகிறதில்ல. ஆனால் வாய்க்கு வந்தபடி கண்டபடிக்கு உளறிக்கிட்டு இருந்தால் சிக்கல் வரதான் செய்யும். அதுவும் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா
ஆளுங்கட்சிக்கு எதிராக பேசுறதுனால எல்லாம் எதுவும் நடக்கலை. இவர் மிரட்டி பணம் வாங்கியிருக்கிறதுனால, தாக்கி பணத்தை பிடுங்கியிருக்கிறதுனால அந்த கேஸ் சம்மந்தமாக தான் இவரை கைது பண்ணுறாங்க. அதுக்கு காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம வேணும்னே வீட்டுக்குள்ளே வந்து வீட்டை பூட்டிக்கிட்டு உட்காந்துருக்காப்புல. அதுவும் காவல்துறையினர் வந்து வீட்டு கதவை உடச்சிட்டு உள்ளே வராங்க. உள்ளே வரப்போ பார்த்தீங்கன்னா கால் மேலே கால் போட்டு உட்காந்துருக்காப்புலங்க. இவ்வளோ திமிர் இருக்கணும். வேணும்னே கால் மேலே கால் போட்டு வம்படியாக உட்காந்துருக்காப்புல. காவல்துறையினர் வெளியே வந்து கதவை தட்டிக்கிட்டு இருக்கவே சவுக்கு சங்கர் வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு ஒரு வீடியோ போடுறாப்புல. இந்த காணொலியை பாருங்கள். சென்னை மாநகர காவல்துறை என்னை கைது செய்ய வந்திருக்கு. நான் இன்னும் கதவு திறக்கல, வழக்கறிஞர்கள் வரட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். உடனே தரங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு மாதம் முன்னாடி அக்டோபர் எண்டில் ஒரு சம்மன் ஒன்று வந்துச்சு ஆதம்பாக்கம் ஸ்டேஷன்லேருந்து, நீங்கள் இந்த வழக்குக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது என்ன வழக்கு அப்படின்ட்டு எடுத்து பார்த்தா, ரெட் அண்ட் ஃபாலோ அப்படின்ட்டு ஒரு படத்தோட தயாரிப்பாளர் புருஷோத்தமன் என்பவர் 27/6/2025 அன்று என்னை 30/6/2025 அன்று என்னை அலுவலகத்துக்கு வந்து பார்த்து, எனக்கு வந்து நீங்கள் என்னை பற்றி தப்பாக பேசிட்டீங்க அந்த வீடியோவை நீக்குங்க அப்படின்ட்டு சொன்னதாகவும், நான் மாலதி அலுவலகத்தில் இருந்தவங்க எல்லாரும் சேர்ந்து அவனை அடித்து, இன்னும் 10 லட்ச ரூபா கொடுத்தா தான் வீடியோவை நீக்குவேன் அப்படின்னு சொன்னதாகவும், அவன் கையில் வச்சிருந்த ஒரு 2 லட்ச ரூபாயை பிடுங்கிக்கிட்டதாகவும் ஒரு எஃப்ஐஆர் அப்படின்னு அலிகேஷன் அப்படின்றது தெரிய வந்துச்சு. உடனே நான் அந்த சம்மனுக்கு பதில் சொல்லும் விதமாக, இது முழுக்க பொய் வழக்கு, இப்படி ஒரு சம்பவமே நடக்கலை, நீங்கள் சொல்கிற அந்த புருஷோத்தமன் யாரோ வரவே இல்லை, இதை என்னோட விளக்கமாக ஏற்றுக்குங்கன்னு சொல்லிட்டு ஒரு பதில் கடிதம் நான் அனுப்பிச்சிட்டேன். நவம்பர் 1 அன்னைக்கு நான் அந்த ரிப்ளை அனுப்பிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் இது வரைக்கும் எந்த விதமான ஆக்ஷனும் போலீஸ் சைட்லேருந்து இல்லை. நேற்று நைட்டு சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் திரு அருண் அவர்கள் பினாமி நிறுவனத்தின் மூலம் ஏகப்பட்ட முதலீடுகளை செய்திருக்கிறார் என்ற விவரங்களை வெளியிட்டதும் விடிகாத்தாலே இதே வழக்கில் கைது செய்யறதுக்கு வந்திருக்கிறாங்க. வழக்கறிஞர்கள் வந்த பிறகுதான் கதவை திறக்க முடியும், வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கான அப்டேட். காவல்துறையினரை வெளியே நிற்க வச்சுட்டு வீட்டுக்குள்ளேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காப்புலங்க பயத்தில். அதுவும் அந்த வீடியோ எடுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு டேப் ஒன்று தொடையில் இருக்குது. அந்த டேபு எப்போ பார்த்தாலும் அதில் தான் இருக்கும் போல். டேப் இல்லாமல் பேச மாட்டார். அரெஸ்ட் பண்ண போகிற நேரத்தில் கூட டேபை வச்சுக்கிட்டு தான் பேசுவார். புலனாய்வு புலி. காவல்துறையினர் உள்ளே எப்படியும் வரப்போகிறாங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே அதை ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கேமரா வச்சுட்டு உட்காந்துருக்காப்புல. சிம்பத்தி கிரியேட் பண்ணணும் நம்மளுக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு. அந்த சிம்பத்தி எல்லாம் இங்கே ஒர்க் அவுட்டே ஆகாது. மக்கள் அனைவருக்கும் நல்லா தெரியும் சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட ஒரு அரசியல் புரோக்கர் அப்படின்ட்டு. எதுக்கு இப்படி பூட்டிக்கிட்டு உள்ளே உட்காந்துருக்கணும்? தப்பு எதுவும் பண்ணலன்னா டைரெக்டாக எதிர்கொள்ள வேண்டியது தானே, என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னு பார்த்து. இந்த விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா சங்கிகள் அதிமுக அடிமைகள்லாம் வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவாக பேசுகிறாங்க அப்படின்றத நம்மளால ஏற்றுக்க முடியும். ஏன்னா அவங்க கிட்டையெல்லாம் பொறுக்கி திங்கக்கூடிய ஒரு நபர் தானே. ஆனால் பாருங்கள் தாவக காரணங்க இதை திமுகவுக்கு எதிரான ஒரு அரசியலாக பண்ண முடியும் அப்படின்றதுக்காக அவனுங்க இந்த விஷயத்துலேயும் சவுக்கு சங்கர் எப்படிப்பட்ட ஒரு விஷக்கிருமின்னு தெரியாமல் அவனுங்க பாட்டுக்கு வந்து சவுக்கு சங்கரை இப்படி கைது செய்த காவல்துறையை வன்மையாக கண்டிக்கிறோம் அப்படி இப்படின்லாம் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. அது எவ்வளோ பெரிய விஷம், அது என்னெல்லாம் பேசியிருக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்றதெல்லாம் அவனுக்கு தெரியுமா, இல்லை தெரிஞ்சும் இதே தான் பண்ணுறானுங்களா அப்படின்றதெல்லாம் ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அந்த நபர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து எங்களுக்கு கொஞ்சம் ஆதரவாக ஒரு 10 நிமிஷம் கூவு அப்படின்னு சொன்னால் கூவிக்கிட்டு போவோம். இல்லை ஒரு 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்தா நீயே உன்னைய திட்டிக்க அப்படின்னு கொடுத்தா அதுவே திட்டிக்கும். அந்த மாதிரி ஒரு பணத்துக்காக என்ன வேணால் செய்யக்கூடிய ஒரு புரோக்கர் தான் அது. ஆனால் பாருங்கள் சவுக்கு சங்கர் வந்து அவதூறாக பேசியிருக்காப்புல அந்த வீடியோவில். அந்த வீடியோவை நீக்க வேண்டிய விஷயங்கள் தொடர்பாலாம் இவங்க கூட தான் டீலிங்ஸ் இருக்கும், சவுக்கு சங்கருக்கும் அந்த பட தயாரிப்பாளருக்கும் இல்லையா. சவுக்கு சங்கர் கூட இருக்கக்கூடிய ஒரு அல்லக்கையோட நம்பர் எப்படிங்க அந்த பட தயாரிப்பாளருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? ஏன்னா அவ்வளோ பெரிய ஃபேமஸான ஒரு நபரா? பாவம் கூட வேலை செஞ்ச பாவத்துக்கு அந்த பையனையும் மாட்டி விட்டு இப்போ அந்த பையனையும் விசாரணை வளையத்துக்குள்ளெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னா என்ன நடக்க போகுதோ தெரியல.
அந்த பையன் வேற ரொம்ப சின்ன பையன் மாதிரி இருக்குது, ரொம்ப ஏதோ 20 வயசு தான் ஆன மாதிரி இருக்குது அந்த பையனை பார்க்க. ஸோ இந்த டுபுக்கு சங்கரை பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு 26/12/2025 வரைக்கும் சிறையில் அடைக்கணும் அப்படின்னு சொல்லி சைதாப்பேட்டை நீதிபதி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஆகவே இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.